ஓம் சாந்தி. முரளி தேதி 24/1/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு என்ன பாடம் படிக்க வைக்கின்றாரோ அதை புத்தியில் வைத்து அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: ஆத்மா சத்தியுகத்திலும் நடிக்கிறது, கலியுகத்திலும் நடிக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்ன? பதில்: சத்தியுகத்தில் நடிக்கும்போது எந்த ஒரு பாவ கர்மமும் இல்லை. ஒவ்வொரு செயலும் அங்கே அக்கர்மமாக, அதாவது நடுநிலை கர்மமாக இருக்கிறது. ஏனென்றால் ராவணன் இல்லை. பிறகு கலியுகத்தில் நடிக்கும்போது ஒவ்வொரு செயலும் விகர்மம் அல்லது பாவமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் இங்கே விகாரங்கள் இருக்கிறது. இப்போது நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைத்து ஞானமும் இருக்கிறது. ஓம் சாந்தி. நாம் பாபா முன் அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் என் முன்பு இருக்கின்றனர் என பாபாவும் அறிகின்றார். பாபா நமக்கு கற்றுத் தருகிறார். அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என நீங்கள் அறிகிறீர்கள். முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் பாபாவையும் பாபாவின் போதனைகளையும் மறந்திருக்கின்றார்கள். இப்போது பாபா என்ன படிக்க வைக்கின்றாரோ இந்த படிப்பு 5000 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. முக்கியமானது பாபாவின் அறிமுகமாகும். பிறகு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்களே. அனைவரும் தங்களுக்கு கிடைத்த நடிப்பை இந்த ஷரீரத்தின் மூலம் நடிக்கிறார்கள். இப்போது பாபா வந்திருக்கின்றார் புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. அதற்கு ஸ்வர்க்கம் என்று பெயர். ஆனால் நாம் அனைத்து சகோதரர்களும் பதீதமாக இருக்கின்றோம். ஒருவரும் தூய்மையாக இல்லை. அனைத்து பதீதமானவர்களையும் தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரு தந்தைதான். இதுவே பதீத, விகார, கீழான ராவணனின் உலகமாகும். ராவணன் என்பதன் பொருள் பெண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன, ஆண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன என்பதாகும். பாபா மிகவும் எளிதாக புரிய வைக்கின்றார். நீங்களும் இவ்வாறு புரிய வைக்கலாம். எனவே முதலில் ஆத்மாக்களாகிய நமது தந்தை அவர் என புரிய வையுங்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என எழுதுங்கள். நம்முடைய தந்தை ஒருவரே. இது சரியா என கேளுங்கள். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் பரமாத்மா. அவருக்கு தந்தை என்ற பெயர். இதை நன்கு புத்தியில் பதிய வைத்தால் சர்வவியாபி என்பது முதலில் நீங்கிவிடும். முதலில் தந்தையை பற்றி கல்வி புகட்ட வேண்டும். இதை நன்கு எழுதுங்கள் என்று சொல்லுங்கள். முன்பு சர்வவியாபி என்றேன். இப்போது சர்வவியாபி இல்லை என புரிந்து கொண்டேன். நாம் அனைவரும் சகோதரர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறை தந்தையை பரம ஆத்மா என்று கூறுகின்றோம். முதலில் நாம் ஆத்மா, பரமாத்மா இல்லை என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். நமக்குள் பரமாத்மா இல்லை. அனைவருக்குள்ளும் ஆத்மாதான் இருக்கிறது. ஆத்மா உடலின் ஆதாரத்தில் நடிக்கிறது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அந்த தந்தை சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை கூறுகின்றார். வேறு யாரும் இந்த சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என்று அறியவில்லை. பாபாதான் ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து கற்பிக்க வைக்கின்றார். லட்சக்கணக்கான வருடங்கள் என்பது கிடையாது. இந்த சக்கரம் அனாதி, துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்யுகம், திரேதாயுகம் முடிந்துவிட்டது. குறித்துக் கொள்ளுங்கள். அதற்குதான் ஸ்வர்க்கம் மற்றும் பாதி ஸ்வர்க்கம் என்று பெயர். அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் நடக்கிறது. அங்கு 16 கலை, அதாவது சத்யுகத்தில். அங்கே, அதாவது திரேதா யுகத்தில் 14 கலை.
மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. உலகம் நிச்சயமாக பழையதாக ஆகும் அல்லவா? சத்யுகத்தின் பிரபாவம் மிகவும் பெரியது, உயர்ந்தது. பெயரே ஸ்வர்க்கம், ஹெவன், புது உலகம். அதனுடைய மகிமையை தான் சொல்ல வேண்டும். புது உலகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. முதலில் பாபாவின் அறிமுகம், பிறகு சத்யுகத்தின் அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. நிச்சயத்தை ஏற்படுத்துவதற்காக படங்கள் கூட உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம், திரேதாவில் ராமர் சீதையின் ராஜ்யம் இருந்தது. இது அரை கல்பமாயிற்று. 2 யுகம் கடந்துவிட்டது. பிறகு துவாபர கலியுகம் வருகிறது. துவாபர யுகத்தில் ராவணனின் ராஜ்யம். தேவதைகள் வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்றால் விகாரத்தின் முறைகள் உருவாகிறது. சத்யுகம் திரேதாவில் அனைவரும் நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. படங்களையும் காண்பிக்க வேண்டும். வாய் மூலமாகவோ புரிய வைக்க வேண்டும். பாபா நமக்கு ஆசிரியராக இருந்து இவ்வாறு படிக்க வைக்கிறார். பாபா அவருடைய அறிமுகத்தை அவரே வந்து கொடுக்கிறார். பதீதர்களை பாவனமாக்குவதற்காக நான் வருகிறேன் என்றால் நிச்சயம் எனக்கு உடல் வேண்டும் என அவரே கூறுகிறார். இல்லையென்றால் எப்படி பேச முடியும்? நான் சைத்தன்யமானவன், சத்தியமானவன், மேலும் மரணமற்றவன். ஆத்மா சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது. ஆத்மாதான் பாவனமாகவும் பத்தீதமாகவும் மாறுகிறது. இதற்கு பத்தீத ஆத்மா, பாவ ஆத்மா என்று பெயர். ஆத்மாவில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது. கடந்த கால கர்மம் அல்லது விகர்மத்தின் சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது. சத்யுகத்தில் விகர்மம் நடப்பதில்லை, கர்மம் செய்கிறார்கள், நடிப்பை நடிக்கிறார்கள். ஆனால் அந்த கர்மம் அக்கர்மமாக, அதாவது நடுநிலையான கர்மமாக ஆகிவிடுகிறது. கீதையில் கூட வார்த்தைகள் இருக்கிறது. இப்போது நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்கிறீர்கள். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கின்றார். எங்கே செயல்கள் நடுநிலையான செயல்களாக விளங்குமோ அதுவே சத்யுகமாகும். பிறகு எங்கே அனைத்து கர்மங்களும் விக்ரமமாக இருக்கிறதோ அதற்கு கலியுகம் என்று பெயர். இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இரு புறத்தின் விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். சத்யுகம் திரேதாயுகம் பவித்திரமான யுகமாகும். அங்கே எந்த பாவகர்மமும் நடப்பதில்லை. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போதுதான் பாவங்கள் நடைபெறுகிறது. அங்கே விக்ரமங்களின் பெயர் கிடையாது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் படங்கள் எதிரில் இருக்கிறது. இது ஆன்மீக கல்வி என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. இந்த கல்வியை உங்கள் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவும் நினைவிற்கு வருவார். சக்கரமும் புத்தியில் நினைவிற்கு வருகிறது. ஒரு நொடியில் அனைத்து நினைவுகளும் வருகிறது. வர்ணனை செய்வது தாமதமாகிறது. இவற்றின் முன்பு 3 ஃபவுண்டைன் இருக்கிறது. விதை மற்றும் மரம் நினைவில் வரும்படியாக மரம் இருக்கிறது. இந்த விதை இந்த மரத்தினுடையது. இதிலிருந்து இந்த பழம் கிடைக்கிறது. இந்த எல்லையற்ற மனித சிருஷ்டி என்ற மரம் எப்படி இருக்கிறது என்கின்ற ரகசியத்தை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு ராஜ்யம் எப்படி நடக்கும்? ராவண ராஜ்யம் வரும்போது சத்யுக திரேதா யுகத்தினரே துவாபர் யுகத்தினராக மாறுகின்றார்கள் என்பது அனைத்தும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் உருவாகிறது. விகாரி ஆகிவிடுகிறார்கள். பாபாவிடமிருந்து கிடைத்த சொத்து அரை கல்பத்திற்கு செல்கிறது. ஞானத்தை கூறி சொத்து கொடுத்தார். அந்த பலனை அனுபவித்தனர். அதாவது சத்யுகம் திரேதா யுகத்தில் சுகம் பெற்றனர். அதற்கு சுகதாமம், சத்யுகம் என்று பெயர்.
அங்கே துக்கம் ஏற்படவில்லை. எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ஒருவருக்கு புரிய வைத்தாலும் அல்லது பலருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்கிறாரா, ஆம் ஆம் என்கின்றாரா என்று கவனம் கொடுக்க வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லுங்கள். எந்த விஷயம் யாருக்கு தெரியவில்லையோ அதை நாம் புரிய வைக்கிறோம். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன கேட்டீர்கள்? பாபா இந்த எல்லையற்ற மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த ஞானம் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவியின் சக்கரத்தில் எப்படி வருகிறீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இதை நன்கு குறித்துக் கொண்டு இதை பற்றி சிந்தியுங்கள். டீச்சர் எப்படி கட்டுரை கொடுக்கிறார் என்றால் வீட்டில் சென்று ரிவைஸ் செய்து வருவார்கள் அல்லவா? நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள். பிறகு என்ன நடக்கிறது என பாருங்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிய வையுங்கள். அப்பா டீச்சரின் கடமையை புரிய வைத்து பிறகு குருவை பற்றி புரிய வையுங்கள். பத்தீதர்களாகிய எங்களை பாவனமாக்குங்கள் என்று அவரை அழைத்தீர்கள். ஆத்மா தூய்மையாகிறது என்றால் ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது. தங்கத்தை போன்று நகை உருவாகிறது. 24 கேரட் தங்கம் எடுப்பார்கள். கலப்படம் செய்யவில்லை என்றால் நகையும் சதோ பிரதானமாக இருக்கும். கலப்படம் செய்வதால் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. முதலில் பாரதம் 24 கேரட் சுத்த தங்க பறவையாக இருந்தது. அதாவது மிக தூய்மையான புது உலகமாக இருந்தது. பிறகு அழுக்காகிவிட்டது. அந்த தந்தைதான் புரிய வைக்கின்றார். மேலும் வேறு எந்த மனித குருக்களும் அறியவில்லை. வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறார்கள். அது குருவின் வேலையாகும். வயோதிக நிலையை அடையும் போது மனிதர்கள் குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சப்தத்திலிருந்து விடுபட்ட இடத்திற்கு நிராகார உலகம் என்று பெயர். அங்கே ஆத்மாக்கள் நிலையாக இருக்கின்றன. இது ஸ்தூல உலகமாகும். இரண்டினுடைய சந்திப்பாகும். அங்கே ஷரீரம் இல்லை. அங்கே எந்த செயலும் நடப்பதில்லை. பாபாவிற்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. நாடகத்தின்படி அவருக்கு நாலேஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர் என்று பெயர். அவர் சைத்தன்ய ஆனந்த சொரூபமாக இருக்கும் காரணத்தினால் அவருக்கு நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது. பதீத்த பாவன் நாலேஜ்ஃபுல் ஷிவபாபா என்று அழைக்கிறார்கள். அவருடைய பெயர் எப்போதும் சிவன்தான். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நடிப்பதற்காக வருகிறார்கள். வெவ்வேறு பெயரை தாரணை செய்கிறார்கள். தந்தையை அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. நிச்சயமாக பாக்யசாலி ரதம் இருக்கும். அவருக்குள் பாபா பிரவேசமாகி உங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, யார் பல பிறவிகளை எடுத்து கடைசியில் உள்ளாரோ, முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கிறாரோ, நான் அவருடைய உடலில் வருகிறேன் என பாபா புரிய வைக்கின்றார். முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணர் வருகிறார். அவரே புது உலகத்திற்கு அதிபதி. அவரே கீழே இறங்குகின்றார். தங்கத்திலிருந்து வெள்ளி, செம்பு, இரும்பு யுகத்திற்கு வந்து விடுகிறார். இப்போது மீண்டும் நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னை மட்டும், தந்தையை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். யாருக்குள் பிரவேசம் ஆகின்றாரோ அவருடைய ஆத்மாவில் சிறிதும் ஞானம் கிடையாது. அவருக்குள் நான் பிரவேசமாகின்றேன். ஆகவே இவருக்கு பாக்யசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. இல்லையென்றால் அனைவரையும் விட உயர்ந்தவர் இந்த லக்ஷ்மி நாராயணன். இவருக்குள் பிரவேசமாக வேண்டும். ஆனால் அவருக்குள் பரமாத்மா பிரவேசம் ஆவதில்லை. ஆகவே அவர்களை பாக்யசாலி ரதம் என்று கூற முடியாது. ரதத்தில் வந்து
பத்தீத்தமானவர்களை பாவனமாக மாற்ற வேண்டும். எனவே நிச்சயம் கலியுகம் தமோ பிரதானமாக இருக்கும் அல்லவா? நான் பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று அவரே கூறுகின்றார். கீதையில் கூட இந்த வார்த்தைகள் துல்லியமாக உள்ளது. கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களின் தாய் என கூறப்படுகிறது. இந்த சங்கம யுகத்தில்தான் தந்தை வந்து பிராமண மற்றும் தேவதா குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பல பிறவிகளின் கடைசியில், அதாவது சங்கம யுகத்தில்தான் வருகிறார். நான் விதை வடிவமாக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். கிருஷ்ணரோ சத்யுகத்தின் வாசியாவார். அவரை வேறு எங்கும் பார்க்க முடியாது. மறுபிறவி எடுக்கும் போது பெயர், உருவம், தேசம், காலம் அனைத்தும் மாறிவிடுகிறது. தோற்றமே மாறிவிடுகிறது. முதலில் சிறிய குழந்தை அழகாக இருக்கிறது, பிறகு பெரியதாகிறது. பிறகு அது ஷரீரத்தை விட்டு இன்னொரு சிறிய உடலை எடுக்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஷரீரத்தை எடுத்த பிறகு அவரை கிருஷ்ணர் என்று கூற முடியாது. வேறு உடலின் பெயர் வேறொன்றாக இருக்கும். நேரம், தோற்றம், நாள், தேதி அனைத்தும் மாறிவிடுகிறது. உலகத்தின் வரலாறு, புவியியல் அப்படியே ரிப்பீட் ஆகும் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த நாடகம் ரிப்பீட் ஆகிக் கொண்டிருக்கிறது. சத்தோ, ரஜோ, தமோவில் வர வேண்டும். சிருஷ்டியின் பெயர், யுகத்தின் பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது இது சங்கம யுகமாகும். நான் சங்கமத்தில்தான் வருகிறேன். நான் உங்களுக்கு முழு உலகின் வரலாறு, புவியியலின் உண்மையை கூறுகிறேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேறு எதையும் அறியவில்லை. சத்யுகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பது தெரியாத காரணத்தினால் லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகிறார்கள். இப்போது உங்களுடைய புத்தியில் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் உள்ளுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் மீண்டும் சத்தோ பிரதானம் ஆவதற்கான நல்ல வழிமுறைகளை கூறுகின்றார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணருங்கள் என கீதையில் கூட இருக்கிறது. திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு நிச்சயம் போக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவோ உழைக்கிறார்கள். அது முக்தி தாமம், கர்மத்திலிருந்து விடுபட்ட இடமாகும். நாம் நிராகார உலகத்திற்கு சென்று அமர்கிறோம். நடிப்பவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விட்டனர். அனைவரும் நாம் முக்தியை பெற வேண்டும் என விரும்புகிறார்கள். மோக்ஷம் யாருக்கும் கிடைக்காது. இந்த நாடகம் அனாதி அழிவற்றதாகும். சிலர் இந்த நடிப்பில் வருதல் போதல் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறலாம். ஆனால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அனாதி நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் மோட்சத்தை அடைய முடியாது. அது அனைத்தும் பலவிதமான மனித வழிகள் ஆகும். இது சிரேஷ்டமாவதற்கான ஸ்ரீமத் ஆகும். கிருஷ்ண தேவதா வைகுண்டத்தில் இளவரசன் ஆவார். அவர் இங்கே எப்படி வருவார்? அவர் கீதையை கூறவில்லை. சிவனுக்கு முன்பு சென்று எங்களுக்கு முக்தி அளியுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர் ஒருபோதும் ஜீவன் முக்தியிலோ ஜீவன் பந்தனத்திலோ வருவதில்லை. ஆகையால்தான் முக்தி அளியுங்கள் என அவரை அழைக்கிறார்கள். ஜீவன் முக்தியும் அவரே கொடுக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில்
சகோதரர்கள், இந்த பாடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தவும் வேண்டும். தனது சம்ஸ்காரங்களை நினைவினால் சம்பூர்ண தூய்மையாக்க வேண்டும். இரண்டாவது, 24 கேரட் உண்மையான தங்கமாக, அதாவது சத்தோ பிரதானமாக மாறுவதற்கு கர்மம், அக்கர்மம், விக்கர்மத்தின் ஆழமான விளைவுகளை புத்தியில் வைத்து எந்த ஒரு விக்கர்மமும் இப்போது செய்யக்கூடாது. வரதானம்: பயத்தின் நடனத்தை விடுத்து சதா குஷியில் நடனமாடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. பயத்தின் நடனத்தை விடுத்து சதா குஷியில் நடனமாடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. எந்த குழந்தைகள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் பயத்தின் நடனம் ஆட முடியாது. ஏணிப்படியில் நொடியில் கீழே இறங்குவது, நொடியில் மேலே ஏறுவது என்ற இந்த சம்ஸ்காரத்தை இப்பொழுது மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் மிகவும் வேகமாக செல்வீர்கள். கிடைத்திருக்கின்ற அதிகாரத்தை, ஞானத்தை, பரிவாரத்தின் சகயோகத்தை மட்டும் பயன்படுத்துங்கள். தந்தையின் கையோடு கை கோர்த்து நடந்து சென்றீர்கள் என்றால் குஷியின் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். பயத்தின் நடனம் ஆட முடியாது. ஆனால் எப்பொழுது மாயாவின் கையை பிடிக்கிறீர்களோ அப்பொழுது அந்த நடனம் ஆடுகிறீர்கள். ஸ்லோகன்: யாருடைய சங்கல்பம் மற்றும் கர்மம் மகானாக இருக்கிறதோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். யாருடைய சங்கல்பம் மற்றும் கர்மம் மகானாக இருக்கிறதோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். அவ்யக்த இஷாரே: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் திரிகால தரிசியாகி ஒவ்வொரு கர்மம், ஒவ்வொரு சங்கல்பம் செய்யுங்கள் மற்றும் வார்த்தை பேசுங்கள். அப்பொழுது எந்த ஒரு கர்மமும் வீணானதாக மற்றும் அர்த்தமற்றதாக ஆக முடியாது. திரிகால தரிசி, அதாவது சாட்சி நிலையில் நிலைத்திருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்தீர்கள் என்றால் கர்மத்திற்கு வசமாக மாட்டீர்கள். சதா கர்மம் மற்றும் கர்மத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராகி தன்னுடைய உயர்ந்த நிலையை அடைவீர்கள். ஓம் சாந்தி.